Sai Sharan, congratulations. And நீங்களும் எங்களுக்காக ஒரு பாடல் பாடி தான் ஆகணும். Okay, Satya has done such a wonderful job, so now it's your turn. Thank you, the other 3 contestants, and the stage is yours. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரு வட்ட கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ள பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம் பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம் நட்டாரீசியில் தெரியும் நட்சத்திரங்களடி சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான் நீல கடலையே உனது நெஞ்சின் அலைகளடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டே சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏது கடி சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏது கடி ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி மூத்தவ சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம் காத்திருப்பேனோடி இதுவும் கண்ணத்தில் முத்தம் ஒன்று கண்ணத்தில் முத்தம் ஒன்று Thank you. Sai. சத்தமா மெய்சில் இருக்க வச்ச ஒரு பாடல் இது. அண்ட் பாரதியாரோட கவிதை பிரமாதமான ஐ திங்க் லிரிக்கல் வேல்யூ இஸ் அல்டிமேட் இந்த ஒரு பாடலில். அது எவ்வளோ அழகாக அந்த வரிகள் ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ டெப்த் அவ்வளோ யூனோ உணர்வுகளெல்லாம் ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எழுத்துன்னு சொன்னால் இதுதான். பட் இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ரொம்ப உணர்ந்து பாடினீங்க. ஐ திங்க் யூ கம்ப்ளீட்லி லாஸ்ட். அண்ட் இதுதான் அன்பிளக்ட், டோட்டலி ஒரு அன்பிளக்ட் பர்ஃபார்மன்ஸ் இது. ஸோ எங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க, நீங்கள் சேஃப் ஆகிடுங்க பிகாஸ் ஜட்ஜஸ் ஹவ் செட் ஸோ. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அன்பிளக்ட் சுற்றுல இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஜட்ஜிங் ஃபார்மேட் நம்ம ஜட்ஜஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 5 பேர் இருந்தாங்க இந்த டேஞ்சர் ஜோன்ல. 5 பேர்ல இருந்து 2 பேர் ஏற்கனவே சேஃப் ஜோன்ல நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற 3 பேர் இப்போ என் கூட இருக்காங்க, மாளவிகா, பூஜா அண்ட் ஸ்ரீனிவாஸ். இந்த 3 பேரோட ரிசல்ட்ஸ் ஜட்ஜஸ் கையில். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் அடுத்தது என்ன ஆக போகிறது. ஏற்கனவே நீங்கள் 2 சேஃப் ஜோன் கண்டஸ்டன்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் யாராவது சேஃப் ஜோனில் இருக்க போகிறாங்களா, இல்லை இவங்க தான் டேஞ்சர் ஜோனில் இன்னும் இருக்க போகிறாங்களா? ஸ்ரீனிவாஸ், நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகல. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு ப்ராப்ளம் இஸ் த லோவர் போர்ஷன்ஸ். வந்து அதில் வந்து கொஞ்சம் அன்ஸ்டடியாக இருந்து. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவளுக்கு என்ன அது சூஸ் பண்ண ஸ்கேல் இன்னும் கொஞ்சம்
ஒரு ஹையர் ஸ்கேலாக சூஸ் பண்ணியிருந்தா அந்த லோவர் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்கும். தட் வாஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம் இன் தட். அவளுக்கு என்ன தென்றலை வந்து உங்கள் லாஸ்ட் பல்லவி நல்லா இருந்தது, ஆனால் ஃபர்ஸ்ட் பல்லவி அண்ட் அந்த சரணம்ஸ் வேர் சாட்டிஸ்ஃபேக்டரி. நவ் பூஜா, நீங்களும் அதே சிச்சுவேஷன். போத் பர்ஃபார்மன்ஸஸ் எடுத்து பார்க்கும்போது எப்போவுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஸோ ஹை. முன்னாடி சில பர்ஃபார்மன்ஸஸ் யூ பீன் பிரில்லியன்ட். in between there was a dip in your this thing, but again you came back with a bang. And the Vati not up to your usual level. அதை எப்போவுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுக்கும்போது அது காப்பாற்றுறதுக்கு பயங்கர ஒரு it makes it even more, that responsibility is there. That is the only issue. So அங்கே தான் that little things where you're losing out. நீங்கள் பாடும்போது அது முன்னாடி இருந்த அந்த சில பாயிண்ட்ஸ் வந்து அது மாட்ட மாட்டேங்கிறது கரெக்டாக. ஸோ அங்கே தான் you're falling short of the in your performance. மால்விகா ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து you're trying out a lot of things in the sense that உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஜானர் நீங்கள் எடுத்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபால்செட்டோ ஆல் தட் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து இன்னும் போகணும். ஐ மீன் இட்ஸ் நாட் ரீச்சிங் தட் லெவல். யூர் ட்ரைங் இட் அவுட், வி அப்ரிஷியேட் தட். ஆனால் அது கிளிக் ஆக மாட்டேங்கிறது. இட்ஸ் அகெயின் ஃபாலிங் ஷார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் if you take your இதுவரை நீங்கள் பாடிங்க, சம் போர்ஷன்ஸ் were really outstanding, but then அந்த ஃபால்செட்டோ நீங்கள் பாடும்போது சில இடத்துல ரொம்ப அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. கேட்கும்போது எங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரிஞ்சது. And the hummings in between. ஸோ அந்த மாதிரி there has been, your performance has been like that. So உங்கள் 3 பேர்லேயும் சேர்ந்து பார்க்கும்போது maybe we'll send one again to the next level. Everything is on paper. எல்லாமே is on your performance, your past performances. We have to consider, and the consistency எல்லாமே பார்த்து நாங்கள் கன்சிடர் பண்ணும்போது பூஜா. Congratulations பூஜா. ஸோ 3 பேரில் ஆப்வியஸ்லி டென்ஷன் இருந்திருக்கும், என்ன சொல்ல போகிறாங்கன்னு, டேஞ்சர் ஜோனில் ஆகிடுவோமா பயம் இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க வேணாம், ஏன்னா நீங்கள் தான் அடுத்த சேஃப் ஜோன் கண்டெஸ்டன்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களை அடுத்த ரவுண்டில் பார்க்க போகிறோம். பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக பாடணும். ஓகே, ஸோ we're going to look forward to that. The stage is yours and all the best to both of you. We'll wait. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல.
சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானல்ல. பூஜா ஐ திங்க் ரொம்ப பிரமாதமான ஒரு லவ் சாங். இட் இஸ் ஐ திங்க் அந்த டைமில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைம்லெஸ் கிளாசிக்ஸ் சொல்லலாம். எப்போவுமே ஐ திங்க் எவர் கிரீன் ஹிட்ஸ்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் சாங் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு பாடல்னா கண்டிப்பாக இந்த பாடல் வரும் அந்த ஒரு லிஸ்ட்டில். அண்ட் யூ சாங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி, எவ்வளோ அழகாக உங்களை மாதிரியே பாடினீங்க. தேங்க்யூ திவ்யா. லவ்லி லிஸ்னிங் டு யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபைனல்ஸ் வரைக்கும் போனோன்னு எல்லாருக்குமே இருக்கு. இந்த டாப் 7 போட்டியாளர்களில் ஒருத்தர் மட்டும்தான் ஃபைனல்ஸில் ஜெயிக்க போறாங்க. அவங்களுக்கு வந்து ஏரல் சூப்பர் சிங்கர் 3 டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 40 லட்சம் மதிப்பில் ஒரு 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் கூட கிடைக்க போகுது. ஜிஎஸ்டி ரோட்ல 15 லட்சத்துக்கு வீடா அடுத்த ஜென்மத்துல கூட கிடைக்காது. கிடைச்சா கூட வீடு ஏன் சைஸ்ல